ஒரே கடவுள் தான். அது 3000 விதத்தில், 3000 உடம்புல, இல்லை 3000 கோடி உடம்புல அது இருக்கு. இது வந்து ரமண மகரிஷி வந்து நம்ம பகவான் திருவண்ணாமலை பகவான் ரமண மகரிஷி அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார். அவர் வந்து கடவுள் அப்படிங்கிறத வந்து நான், அந்த ஐனா அந்த பாடி இல்லை, அந்த ஆத்மா, அந்த செல்ஃப், அந்த அந்த அப்படிங்கிறத சொல்லுவார். கடவுள் அப்படிங்கிறது அந்த அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, 30,000மோ 3000மோ இல்லை 1 கோடியோ இல்லை 3000 கோடியோ என்ன கிடையாது, ஒரே தான். ஆனால் அந்த ஒரே 3000 கோடி உடல்ல 3000 கோடி வடிவத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதுதான் கடவுளுக்கான உண்மையான கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதுக்கப்புறமும் வந்து நம்ம வந்து கடவுளை வந்தோ இல்லை மதங்களை வந்தோ நம்ம வந்து தவறாக புரிஞ்சுக்கிறது வந்து நம்ம டெஃபினெட்லி நம்ம வந்து விட வேண்டியது. ஸோ அதை விட்டு கடவுளுடைய கான்செப்டை நம்ம வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவர் அடைய நம்ம கரெக்டாக முயற்சித்தோன்னு சொன்னால் நம்ம எல்லாருமே ராமா மாதிரி ஆகலாம், கிருஷ்ணா மாதிரி ஆகலாம், ஜீசஸ் மாதிரி ஆகலாம், புத்தர் மாதிரி ஆகலாம், இல்லை பல சித்தர்கள் மாதிரி ஆகலாம். ஸோ எல்லாருக்கும் நன்றி. குருவே சரணம். வணக்கம்.